அதிகாரிகளுக்கு எவ்வளவு ஆணம் வந்துருச்சு தெரியுதாப்பா? இன்படி கூட்டு உட்காரப்பீங்க அப்படி யூஸ் பண்ணான்னு சொல்லிட்டு தூக்கி நடிகர் எல்லாம் தூக்கி குரூப்ல வாட்ஸ்அப் குரூப்ல இருந்தாலும் ரிமைண்ட் பண்ணீங்களே. பெரிய வீட்டு பிள்ளைக்கு இது மாதிரி ஆச்சு, டெஸ்ட் எடுத்தீங்களா? பெரிய வீட்டு பிள்ளைக்கு கொடுத்தது யாரு? எந்த பார்ல நடந்துச்சு அது தெரியாது உங்களுக்கு? நடவடிக்கை எடுத்தீங்களா நீங்க? எவனோ ஒருத்தன் சொல்லிட்டு படிக்க பசங்க விளையாட்டா பண்ணிட்டான், அவ்வளவுதானே? அஃபென்ஸ் பண்ணானா? பொம்பளை பிள்ளைங்க வம்பில் தானா? எது போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போறீங்க? அப்போ இந்த இன்சிடென்ட்டை வச்சு இவங்க இனிமே கேர்ஃபுல்லா இருந்துக்கலாம். எப்படின்னா பசங்களை கூட்டு வரும்போதே ஒருவேளை கூட்டு வரனாலும் பேக் செக் பண்ணலாம். திராவிட பின்னணி இருக்குதா, அந்த கலைஞர் அவங்க மேல ஒரு அபிமானம் இருக்குதா? ஒருத்தன் கூட இல்லையம்மா திராவிட பின்னணி இந்த வயசுல. அதெல்லாம் அவங்க எப்படி மேம்படுத்தணும் அப்படின்றத நான் சொல்றேன். அதை விட எளிதான வழியை நான் சொல்றேன். 200 ரூபாய் கொடுத்தா வர போறாங்க. இதுக்கு காசு கொடுக்க மாட்டாங்க. இதுக்கெல்லாம் காசு அதுக்கு பதிலா தான் இது காலேஜ் படிக்கிற பசங்க நியூ காலேஜ் வாங்க கல்யாணம் வாங்கப்பா. உங்களுக்கு தான் 200 ரூபாய் குரூப் இருக்குது. எப்ப நாளைக்கு அங்க வந்து உட்காந்தீங்கன்னா 200 ரூபாய் வர போறாங்க. ட்வீட் போடுறது போல நீங்க அங்க போய் உட்காரணும் போல. அங்கேயே உட்காந்து ட்வீட் போடு. அங்க உட்கார்றதுக்கு 200 ரூபாய், ட்வீட்டுக்கு ஒரு 200 ரூபாய் தனி சொல்லி செஞ்சுட்டு போங்க. உங்க மாணவரணி இருக்குல்ல, இதுதான் சார் அவங்க செய்யணும். ஆனா இது தப்பான அணுகுமுறை தானே சார்?